ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோங்க. என்னன்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதை சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே வீடியோ. கேடி ப்ரோ 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 கிந்தி மண்டா. ஸோ காய்ஸ், ஏற்கனவே நம்ம இந்த கேமில் வந்து மெகாரம் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டைனாசர் ஜங்கிள்லேயும் பூந்தாச்சு. இல்லை டைனாசர் ஜங்கிளில் பூரில் ட்ரெயின் ட்ராக்கில் பூந்துருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம புது சீட் கோச்லாம் போட்டு பார்க்க போகிறோம். அண்டு இந்த காரில் தான் நம்ம இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். நினச்சா அந்த கார் கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம வேறு ஒரு நம்பர் போட்டு வேறு எதையாவது வர வைக்க போகிறோன்னா போடுவோம். ஓகேங்க, 11 போட்டு எதுவுமே வரல. சரிங்க, விடுங்க, நம்மளுக்கு அவ்வளோதான் ராசி போல். இப்போ 1100 போட்டு பார்ப்போம். அப்போயாவது ஏதாவது வருதா? அப்பயும் எதுவும் வரல. ஓகே கைஸ், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஒரு 8 போட்டு போயிட்டே இருப்போம். 1 2 3 4 போட்டாச்சு. ஓகேங்க, டியூக்கு 1290 வந்திருக்கு. இந்த காரை இந்த டியூக்கா? சரி, இந்த டியூக்கே பரவாயில்ல, இதே எடுத்துன்னு போவோம். ஓகே ரெடி. பின்னாடி நாங்கள் நம்பர் பிளேட்டில் இந்தியான்னு போட்டிருக்கு. ஐயோ, குப்பை தொட்டில் எடுத்துன்னு போய் விட்றேன் பாருங்களேன் பேசினே. ஓகே, நான் வேறு மாட்டிக்கினேங்க. ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்துகிட்டு வரேன். டேய் பிக்காளி பாய், இவன் மூஞ்சி சரியான, எனக்கு என்னமோ இவன் மூஞ்சி ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, நான் திருப்பினா அது எங்கேயோ போகுது சைடில். நம்ம காரை போய் ஆக்சிடென்ட் பண்ணுவோமா? அவள் தான். கார் பாருங்கள் தானாக தருவது, ஆட்டோமேட்டிக் கார். சூப்பராக. எப்படி பின்னாடி ஒரு டோர் முன்னாடி ஒரு டோர், பார்த்தீங்களா? ஓகே, நம்மளை வரவேற்குது காரு, அதனால நம்ம உள்ளே போய் ஏறிடுவோம். ஓகே, இதை பாருங்களேன், எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்களேன். இவன் கதவு திறந்து தான் இருக்குது, அதை மூடிட்டு மறுபடியும் திறக்கிறான். அப்போ தான் என்ட்ரி மாதிரி இருக்குமா, கேஜிஎஃப் என்ட்ரி மாரி. கைஸ், கதவு திறந்துனே வருது. இருங்க, வழியில் யாராவது லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா உட்கார வச்சுப்போம். இதோ முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க. இங்கே யாரும் ஆக்சிடென்ட் பண்ணவன் 2 பேர் முட்டின்னு இருக்காங்க. இதை பாருங்களேன், அது கூட தெரியாமல் ஒருத்தன் ஓட்டின்னு இருக்கான். இல்லை, 2 பேரும் ஓட்டின்னு இருக்கான். டே, உங்களுக்கெல்லாம் கார் வாங்கிட்டா டுக்காட்டி காருங்க. அதை பாருங்களேன், இங்கே ஆடி காரு. நல்லா வரீங்கடா டே. காரில் குதிக்கிறது கூட தெரியாமல் அவன் வண்டி ஓட்டின்னு இருக்கான். தம்பி இருங்க, அப்படியே சுட்டு பார்ப்போமா இவனை. கண்ணாடியிலே ஒரு போடு. என்னங்க வரமாது, கொஞ்சம் பின்னாடி போய்ப்பான். கண்ணாடி உடஞ்சிச்சு. அடுத்து சரி விடுங்க, போலீஸ் வந்துட போகுது, நம்ம ஓடிடுவோம். கைஸ், இப்போ அடுத்து ஒரு நம்பர் போடுவோம். இருங்க, 1000 போடுவோமா? இருங்க, போட்டாச்சு. நம்ம ராசி பைக் ராசி கார் வந்துருச்சு. இந்த கார் வந்து எனக்கு பிடிச்ச கார், பட் இப்போ நான் அதை ஓட்ட போகிறதில்ல. ஸோ இப்போ வேறு ஒரு நம்பர் போட போகிறோம். இப்போ என்ன போடுவோம்? சரிங்க, 2000 போடுவோம், டபுள் ஆக்கி. ரோல்ஸ் ராய்ஸ் வந்திருக்கு. ஆனால் என்ன சீலிங் காணும். காற்று வாங்கினே போவோமா? ஓகே கைஸ், போகிற வழியெல்லாம் காற்று வாங்கினே போவோம். இருங்க, எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடெண்ட்டில் மண்டையை பேத்துட்ருப்பாங்க இந்த கார் மண்டையை. அதான் இப்படி இருக்குது. பரவாயில்ல, ஓட்டின்னு போவோம் கைஸ். எனக்கு இப்போ என்ன கடுப்புனா, யாருமே இது பாருங்கள், நடந்து போகிறாங்க, லிஃப்ட்டே கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுவேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட். ஐயோ, பேசினே யாரையும் இஷ்டனே, என்னை மன்னிச்சிடுங்கோ. ஓகே கைஸ், ரோல்ஸ் ராய்ஸ் இப்போ தான் பார்த்தாலே ஒரு கெத்தாக இருக்குது. இதை பாருங்க, ஒரு விண்டோ, ஒரு கார் டோர் திறந்துக்கிட்டு, முன்னாடி ஃபுல்லாக பிளாக்கு, பின்னாடி ஃபுல்லாக பிளாக். இப்போ தாங்க காரே ஒரு கலையாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றதை பார்க்கலான்னு பார்த்தா டே பிரேக்கா பயன்ட்டேங்க. பிரேக் பிடிச்சா டக்குன்னு திரும்புகிறான் இவமான்னு. ஓகே, நம்ம ரேம்பில் ஏறி இப்போ ஸ்டண்ட்டு காட்ட போகிறோம். இதெல்லாம் ஒரு ரேம்பா? மெகா ரேம்பே பண்ணிட்டோம் நாங்கள். எங்கடா பாதியில் காணோம் கைஸ்? இதெல்லாம் சொல்லவே இல்லை கைஸ் நீங்கள். டே அந்த இடத்துல பார்க்க விட்றோம். இந்த பாருங்களேன், அந்த ரேம்ப்பு போச்சுடா, அவள் தான் நொறுங்கிடுச்சு. எப்பட்றா ஏங்க ஓடுதுங்க? உள்ளே இருக்கவருக்கு ஒரு டேமேஜ் ஆகணும். சீட் பெல்ட் போட்டுருப்பான் போல், காரு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். சரி ஓகேங்க, இந்த கார் இதுக்கு மேலே ஓட்டினா அழுதுடும். ஸோ நம்ம போய் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இருங்க வரேன். வேறு என்ன நம்பர் போடலாம்? ஓகே கைஸ், நம்ம இப்போ போலீஸ் ஆக போகிறோம். அதாவது 100 போட்டு போலீஸ்காரே வர போகிறோம். வந்துருச்சுல்ல. இப்போ எல்லோரும் பயந்து ஓடுவானுங்க. இப்போ பாருங்கள்,
போலீஸ்னாலே ஒரு தனி கெத்து இல்லை. ஆனால் நம்ம பார்த்துலாம் பயப்பட மாட்டோம் இந்த கேமில் சொன்னேன். ஓகே, நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. இதை பாருங்க, போலீஸ்காரை இடிச்சுட்டு கெத்தாக போகிறான் பாருங்க. டேய் தம்பி இங்கே வா. இல்லை இங்கே வாயான்றேன். சார் வீட்டிலே எங்க ஆயாக்கு பல்லு வலி சார், என்னை விட்டுருங்கோ. ஏன்டா டேய், உனக்கே 20 வருஷத்தில் பல்லு இருக்குமா தெரியாது, உங்கள் ஆயாவுக்கு பல்லு வலியா? பொக்க பல்லு ஆயாவை பார்த்து பல்லு வலின்ற. இங்கே வாயேன். இல்லை இங்கே வாயேன்ற. உன்னை அப்படியே சுட்டு தள்ளி நெத்திலே சுடுறேன் பாரு. அந்த பாரு அப்படியே உட்காந்துரு. ஏங்க சுட்டான என்னடா டேய், புல்லட் ப்ரூஃப் காஸ்ட்யூம் ஏதாவது போட்டுருக்கியா? இந்த பாருங்களேன். சரிடா டே, உன்னை மன்னிச்சு விட்றான்டா. நான் அங்கே இருக்கான். ஏங்க டக்குன்னு ஓட்டானா என்ன? அவனை மாதிரியே இருக்கான். ஓகே கைஸ், அவனை சுட்டுட்டோம், போலீஸ் துரத்தோம். ஸோ நம்மளும் போலீஸ் காரில் போவோம். ஓகே கைஸ், போகலாமா? வாங்க போவோம். இப்போ போலீஸ் வந்தாலும் சரி, மிலிட்ரி வந்தாலும் சரி, நம்ம யாருன்னு காட்டும். இருங்க, போலீஸ் பின்னாடி போலீஸ்னு எழுதிருக்கு. அதை பாருங்க, வந்துட்டான் பாருங்க. எப்படி யூ-10. டே 2 பேர் இருந்தானுங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸிங் இடிச்சிருப்பாங்க. இதோ இங்கே ஒருத்தவர் யூ-10 போடுது. எவ்வளோ ஜஸ்ட்டு டே போ செம ஜஸ்ட்டுங்க ஒராசின்னு போகுது. ஓகே, இங்கே 2 பேர். சார் நான் இங்கே போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஓ போலீஸ்னு நினச்சிக்கிறானுங்களா? இருங்க கைஸ், இப்போ நம்ம பொறுமையாக இருங்க, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். என்ன கைஸ், ஒரு ஸ்டாருக்கே இத்தனை பேர் வரானுங்க? முடியாது போலே. நான் கூட சுட்டுலான்னு நினச்சேன் கன்று எடுத்து. முடியாது போல. ஓகே, நம்ம இந்த ரேம்பில் ஏறுவோமா? இருங்க, போடுறா ஸ்கிட்ட. டே கைஸ், இவன் சரியான கோலா இருங்க. ஸ்கிட்டு போட சொன்னால் காரில் இருந்து குதிக்கிறான் பாருங்களேன். இல்லை புஷ்அப் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ் வேறு. அப்புறம் இடிச்சிட்டான் பாருங்க கார்லாம் டே என்ன மன்னிச்சிருந்தாடே. இருங்க, இவன் கார் எடுத்துன்னு போயிடுவோம். நம்ம எப்படி கெத்தா மாசா ஆள் தான். இப்போ பாருங்க, போலீஸ் வரத்துக்குள்ளே நம்ம மேலே ஏறிடுவோம். போலீஸ் விட்டுருங்க, போலீஸ் அவள் தாங்க. மேலே ஏறிட்டா அவங்களால வர முடியாதுங்க, வேஸ்ட்டுங்க அவனுங்க. இப்போ நம்ம பிரேக்கு போட்டு இங்கேயே நிறுத்தி வச்சுக்க வேண்டியதான். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுவோம். பின்னாடி வந்தாலும் வருவானுங்க, நமக்கு நம்ப முடியாது. இந்த ஸ்டார் போகிற வரைக்கும் இன்றைக்கி இங்கே தான் செட்டில்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா இங்கே தான். ஓகே பாருங்கள், நம்ம இங்கே ஒரு 500 ரூபா சம்பாரிச்சிருவேன் நான். ஓகே, ஸ்டார் எப்போ போவோம்? ஸ்டாரு இந்த பாருங்களா. ஏங்க இவ்வளோ நேரம் சாஞ்சிருந்தான், டக்குன்னு நிற்கிறான் பார்த்தீங்களா அவன். ஓகே கைஸ், அங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்கானுங்க. இருங்க, துப்பாக்கி வச்சு இங்கேருந்தே சுடுவோமா நம்ம? ஒன்று சுட்றா கைஸ், கீழே பட்டுருச்சு. இருங்க, மேலே தூக்கி சுடுவோம். ஒன்று ஒரு கார் பறந்தது. அப்புறம் 2, 2வது கார் அவுட்டு. 3 அவள்தாங்க கைஸ். இனிமேல் பயப்படவே வேணாம், நம்ம கீழே இறங்கி போவோமா? அப்படியே ஸ்டாரும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே மென்டல் கைஸ், செத்துட்டாங்க கைஸ். கைஸ், அவன் செத்ததை கூட நான் எடுத்துப்பேன். செத்துட்டு அப்படியே புழு பெறல்ற மாதிரி பறண்டா பார்த்தீங்களா ஒரு போஸ்ட்டில்? அதுதான் மூட்டை பாருங்களேன் எப்படி ஓடுறான். டேய் குண்டா குண்டுங்க, இவன் சரியான இவங்க. ஆனால் முடியலைங்க என்னால். சரிங்க, இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்பர் போடுவோம். 6677 போடுவோங்க கைஸ். இது போட்டால் என்ன வரும்? ஏதோ வருமே. ஜேசிபி தானே. வந்துருச்சுங்க, ஏதோ இருக்குது பாருங்க. இது ஜேசிபி நான் கூட வெறும் ஓட்ட மட்டும் தான் முடியும்னு நினச்சா எல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள் ஃபுல்லாக எத்தனை கண்ட்ரோல். இதெல்லாம் பார்த்தா மண்டியும் வெடிச்சிடுற அளவுக்கு இருக்குது. பாருங்கள், இப்போ ஒன்றுன்னா நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். எனக்கே கண்ட்ரோல் பண்ண தெரியாதுங்க. இதை வேறு இருங்க கைஸ், வரேன் நான் கொஞ்சம் பொறுமையாக. நவுறுதா? அதை பாருங்கள், 1 2 அடுத்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? 3ங்க. ஓகே கைஸ், 3வது. அடுத்து பின்னாடி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணியாச்சு. டே போச்சுங்க, முட்டான். வீடை விட்டுதான் இவன் வீடை இடித்து வாயில் போட்டுப்பாங்க கைஸ். உன் வீடுறாது டே. இவன் வேறு திருப்ப மாட்டான். திருப்புறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, திருப்பியாச்சு. அடுத்து டே ஒழுங்காக டே கார்ற போச்சுங்க. இவன் பாருங்க, சூப்பரா டே, சமடாடி. எங்கே பார்க் பண்ண சொன்னால் ஸ்விம்மிங் பூலில். இந்த பாருங்க, ஸ்விம்மிங் பண்ணிட்டு கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா. நான் மைண்ட் செட் ஓடுது பார்த்தீங்களா? அவனுக்கு திமிரில். டே இங்கே வாடா டே, உன்னை பின்னாடி எட்டு வதையில். இந்த பாருங்க, இப்போ தான் எந்திரிச்சு வர 3லேருந்து. இதை பாருங்க டே,
சரிங்க கைஸ், இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்பர் போட்டு பார்ப்போம். இந்த வாட்டி ஸ்பெஷலாக ஒரு நம்பர் வரப்போகுது, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கான நம்பர் வரப்போகுது. ஓகே, அதுக்கு என்ன போடணுன்னா ஒரு இருங்க கைஸ், தப்பாக போட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். போலீஸை வர வச்சு வெடி கேட்க போகிறோம், பிளாஸ்ட் பண்ண போகிறோம். 4-5 போட்டிங்கன்னா கோஸ்ட் ரைட்டர் வருமா, அதை சுற்றி ஒரு கவசம் மாதிரி வர வச்சு அதே வீடியோவில் பண்ணது தான் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். போன வாட்டி நம்மளே செத்துட்டுமா, இந்த வாட்டி அதே கொஞ்சம் புதுசாக இருங்க, நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், சுற்றி வர வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம போலீஸை மட்டும் கூப்பிட்டு அவனையாவது சுட்டு காலி பண்ணால் போதும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சுற்றி தூரத்தில் ஒருத்தவன் போகிறான், அவனை போட்டு ஸ்கோப் போட்டு இருங்க வரேன். தம்பி எங்கங்க அவன்? அதோ இருக்கான், பார்த்துட்டேன். டேய் நில்றா. ஓகே கைஸ், எங்கங்க அந்த பக்கத்தில் இந்த பொண்ணு காணோம்? ஓகே இருங்க, இவனையே சுடுவோம். சுட மாட்டேங்குது, தவறாச்சு. டேய் துமாரா, டே அடி வாங்குடா, ஒழுங்காக வாங்கிக்கோ புல்லட்டை. இதோ இங்கே ஒன்று வருது, இருங்க நம்ம பேசாமல் முன்னாடி போய் சுடுவோமா? அதோ வந்துருச்சா, இருங்க வரேன், இதை சுட்டுப்பா வரேன். அப்படி வரலின்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். போய் சுடவே மாட்டேன், நான் வெளில போய் தான் சுடணும் போல். இருங்க வரேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லைங்க, அப்போ வெளில போய் தான் சுடணும். ஓகே, வெளில இங்கே ஒன்று போதா? என்ன ரோடு கிராஸ் பண்ணி ஆளாளுக்கு வரீங்க? இருங்க கரெக்டாக நேராக வரட்டும். கைஸ் சுட மாட்டுது கைஸ், வெறுப்பாகுது கைஸ். இருங்க கைஸ், முடியல கைஸ் என்னால், டென்ஷனை. ஏய் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் அடிச்சிங்க மண்டையில்? கைஸ் திஸ் இஸ் நாட் செரிபட்டிஃபையிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வெளில வர போகிறோம் கைஸ். இந்த கூண்டை விட்டு வெளில வர போகிறோம். முடியாதோ, நம்ம மேலேயே பற்றிக்கிச்சுன்னா. ஓகே வந்தாச்சு, இப்போ சுடுவோம். இருங்க கொஞ்சம் கிட்டே போய் இப்போ லாங் ரேஞ்ச் பத்தலை போலங்க. இப்போ போய் சுட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்கோப் போட்டாச்சு, பார்த்தாச்சு, போட்டாச்சு, அவ்வளோதான் கைஸ். இப்போ அவ்வளோதான். இன்னும் எங்கே சுட்டா அங்கே போய். ஓகே 2 ஸ்டார் வந்துருச்சு, அவ்வளோதாங்க மாசுங்க. ஓகே 2 ஸ்டார் வந்துருச்சா, இது போதும். நம்ம இப்போ ஜம்ப் பண்ணி உள்ளே பூந்து போயிடுவோம். போடா உள்ளே. ஓகே வந்தாச்சுங்க. 1 2 3 4 5 6 பைக் நிற்கிது. அவன் மீறி வராமல் பார்ப்போம். கிட்ட வந்தீங்கன்னா வெடிச்சிருவீங்க. இப்போ போலீஸ் வந்துருச்சா, அவனாவே வெடிவான் பாருங்க. இப்போ வெடினா நம்ம சுட்டு தள்ளிட வேண்டியதான், அவ்வளோதான். 1 அடுத்து வேறு யாராவது வாங்கப்பா. இங்கே ஒரு போலீஸ் வந்துட்டாங்க. இருங்க ஃபஸ்ட்டு அவனை சுட்டுருவோம். 2 டே ஒழுங்கு வந்து அடி வாங்கிக்கோ கைஸ். லைஃப் பாதி குறைச்சிட்டாங்க கைஸ். ஓகே நம்ம இப்போ பார்த்து உஷாராக விளாண்ட பாருங்க. பின்னாடி ஒருத்தன் வெடிச்சிட்டான் பாருங்கள், சொன்னேன்ல இல்லை பட்டாலே வெடிச்சிடும். டே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் மட்டும் அந்த பைக்கை எடுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கு 10 விட்ருப்பானுங்க. என்னம்மா தப்பிப்பு பார்த்தீங்களா? இப்போ இருங்க வரவும் போகிறோம்லாம் கொளுத்தி விடுவோம். சாப்பிட டே. ஓகே 3வது அப்புறம் யூ-டர்ன் போடுறாரு இப்போ தான் தலைவர். இருங்க மிஸ் ஆகிட்டாங்க. ஓகே நம்ம தூரமாக போய் சேஃபாக ஒரு இடத்துல. ஓகே ரேம்ப் இருக்குங்க, அங்கே போய் ஏறிப்போமா? ஏறா ரேம்பில். டே 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 ஓகே ரேம்பில் ஏறலான்னு பார்த்தா வெளில வந்துட்டோம். இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஓகே இருங்க வேறு எவனா தோ ஒருத்தர் வர யூ-டர்ன் போட்டு பரவாயில்ல, அவனுக்குலாம் மாட்டக்கூடாதுங்க. ஓகே இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது, இதில் ஏறுவோமா? ஏறா கைஸ் என்ன கைஸ் ரேம்புக்கும் நம்மளுக்கும் செட் ஆக மாட்டுது வர சரி இல்லையே. சரி போலீஸ் போகிறான், அவனே அது நோண்டுவோம். வெடிச்சிரு, அவ்வளோதான். ஒருத்தர் வெடிச்சார். ஓகே கைஸ் 1 ஸ்டார் போயிடுச்சு. நம்ம அது வரைக்கும் ரேம்பில் விளையாடுவோம், இன்னொரு ஸ்டார் போகிற வரைக்கும். ஓகே இதோ அங்கே ஒருத்தன் வரான்ல தம்பி, வச்சுக்கோ. அவ்வளோதான், அவனை வெடிச்சிட்டான். அடுத்து இதோ இவனை வெடிக்க போகிறான். டே ஐயோ வாவ், பேராஷூட்டில் பறக்கிற மாதிரி இருக்குன்னா பின்னாடி போகிறான். ரிவர்ஸ் கியர்லாம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே. ஓகே நம்ம யூ-டர்ன் போட்டால் அப்படியே போவோம். டே கை வஞ்சிச்சா ஏன் டே கைஸ் என்ன கைஸ் பண்ணுறான்? உள்ளே போகிறான் வெளில வரான். சரி இப்போ நம்ம தப்பிச்சே ஆகணும். இருங்க டக்குன்ட்டு ஆள் தான் ஒருத்தன் வெடிச்சிட்டான். சீக்கிரம் ஏறுறா, காரில் ஏறுறா. ஏங்க ஏறுற சிம்பிள் காட்ட மாட்டுங்க கைஸ், ஏறுற சிம்பிள் காட்டல, போச்சுடா. சரி ஓகே கைஸ் விடுங்க கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோதான் எதிர்பார்த்த யூனிக்கான வர வச்சுருவோமா? இருங்க வரேன், வர வைப்போம். இருங்க ஓகே அதுக்கு என்ன கோடு நேரம் வரேன்ட்டேனே.
என்ன கோடு பார்த்தோம்? 300 இல்லைங்க 200ன்னு நினைக்கிறேன். இருங்க போட்டு பார்ப்போம். 200 வந்துருச்சுல்ல. என்னடா யூனிகான்ட்டு ஹார்ஸை கூட்டின்னு வரேன்னு பார்க்குறீங்களா? இருங்க போக போக தெரியும் பாருங்கள். இருங்க யூனிக்கான பெகாசிஸா கைஸ்? ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது. பறக்கிறது எதுங்க? யூனிக்கான பெகாசிஸா? பெகாசிஸ் தானே பறக்கும். யூனிகானுக்கு கொம்பு தாங்க இருக்கும். கரெக்டுங்க, சாரிங்க. இது பெகாசிஸாக மாறப்போகுது. இப்போ ரெக்கெல்லாம் முளைக்கும் பாருங்கள். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, பண்ணி காமிச்சிட்டா போச்சு. ஓகே, இப்போ காரில் போகிறேன்னா காரில் இருக்கேன். எப்படியோ வருமே. ஒரே நிமிஷம் இருங்க, ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். குதிரை சாவை இதே தாங்க. இப்போ பார்த்தீங்களா ஏர்லேயே பறந்தானா? இருங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணுன்னா நேராக நடந்து போகணும். கொஞ்ச நேரம் கழித்து யார் மேலேயாவது இடித்து அப்படியே ஏற்றுனீங்கன்னா பறந்துருவீங்க. இருங்க, அங்கே ஒருத்தவன் நடந்து போகிறானா? ஒருத்தியோ இருங்க, அவனை ஃபஸ்ட்டு சுட்டு காலி பண்ணிடுவோம். குதிரை இங்கே நிற்கணும். ஓகே, கட்டி போட்டு டே எங்கடா ஏரில் நிற்கிற? ஓகே வரேன்ட்டான். ஒரு சுடு அவ்வளோதான் ஓடிச்சா? இப்போ பாருங்கள், குதிரை மேலே ஏறிக்கலாம். ஏறியாச்சா? அடுத்து ஒரு யூட்டனை போட்டுக்கலாம். ஓடுறா யூட்டன். ஃபஸ்ட்டு போலீஸ் வராங்களா? போலீஸ்லாம் வரலங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா யூட்டன் போட்டு திரும்பி மறுபடியும் போய் இதோ வந்துட்டான்ல போலீஸு. அவன் மேலே ஏற்றி இருங்க வரானா? அவன் மேலே நேராக போய் முட்டுவோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள். என்னங்க வேலை செய்ய மாட்டுது? ஒரே நிமிஷம் இருங்க, நான் கண்டிப்பாக காட்டுறேன். பறக்கும் பாருங்கள் குதிரை. பறக்கலைன்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, இன்னொரு யூட்டர்ன் போட்டுப்போம். அங்கே எவனாவது போலீஸ் மட்டும் வந்தால் போதுங்க. அவன் வந்தால் போதும், அவன் மேலே ஏற்றி பெரிய ஆளாயிடலாம். ஓகே, டேய் முட்டாதரா. குதிரையில் வரும்போது இதை பாருங்களேன். இவங்களாம் ரைடு வரானுங்க பாருங்க, அப்படியே ஓசியா. சரியே இல்லையே இது. ஓகே, நல்லா ஜம்ப் வந்து ஆனால் பறக்க மாட்டுது. இருங்க வரேன். அந்த காரு இப்போ பறக்கும் பாருங்கள். ரெடி 3 பார்த்தீங்களா? சமத்தையாக பறக்குதா? சொன்னேன்ல ஏர்லேயே நினச்சி பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி சூப்பராக காமிச்சிட்டேன் கைஸ். ஓகே, இதுக்கு மேலே கேள்வியே கேட்க முடியாது. பார்த்துக்கோங்க, பறக்குதா பயங்கரமாக? அவ்வளோதான். இது என்னன்னு தெரியல, பக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டியிருந்தேன் குதிரையை, திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி கைஸ், ஓகே, இப்போ நான் அவங்ககிட்ட பெகாசிஸோ யூனிகானோ ஏதோ ஒன்று அதை காமிச்சிட்டேன். நீங்களும் இது வேலை செய்தான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். 200 இதோடைய கோடு வந்து குதிரை தான், ஆனால் நம்ம யூனிகானாக மாற்றிருக்கோம். அதாவது பெகாசிஸாக மாற்றிருக்கோம். நம்ம கையில் மாற்றினா விடுவோமா? ஓகே கைஸ், என்னடா ஸ்டக் ஆகிடுச்சு? ஓகே வந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளேவை நம்ம முடிக்கலான்னு சொன்னோன்னே அவனை இறங்கிட்டான் பார்த்தீங்களா? ஸோ until that, bye from KD bro. ஸோ bye guys. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற வீடியோஸை மறக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் கைஸ் ஒரே நிமிஷம். குதிரை கால் ஒழிஞ்சிருச்சா? எப்படி நிற்கிது பாருங்கள் ஸ்டைலாக. டே கைஸ், நானும் வந்துட்டேன். அது பாருங்க எப்படி ஸ்டைலாக படுத்துட்ருக்கா. சரி ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைப் அழுத்திங்கன்னா அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை அழுத்தி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் வந்துட்டோம். ஓகே கைஸ், நான் பேசுகிறதுக்குள்ளே ஒரு 5 வாட்டி வழிக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே இருந்தால் செத்துருவான். ஸோ ஓகே, பாய் கைஸ்.